டேய் என்னடா பொம்பளை வேஷம்லாம் போட்டுட்டு விநாயகர் சதுர்த்தி இல்ல அதுதான். சரி சாமி கும்பிட்டே இல்லையா டீ கல்ல இருந்து உட்காந்து இருக்கா? இல்ல இன்னைக்கு நிறைய இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க. சிகரெட் அடிச்சு கீழே போட்டியா அதுக்குள்ள? சரி மேட்ரு தெரியுமா தெரியாதா? என்னாச்சு இன்னைக்கு நியூஸே பார்க்கல, சரியான பிஸி. உனக்கு வேற படம் பார்க்க நேரம் கரெக்டா இருக்கும். சரி இன்னைக்கு என்னன்னா ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு, இங்க இருந்து 200 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பீகார்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் எப்படி இருக்குன்னு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பாப்பாரு. அவருக்கு ஒத்து ஓதின்னு இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. நான் என்ன சார் அவர் எங்க வேணாலும் போட்டோம், 200 கிலோமீட்டர் போட்டோம், 2000 கிலோமீட்டர் கூட போட்டோம். அங்க போய் என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்துக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும், வாக்காளர்களை வந்து ஏமாத்திருக்காங்க, 22 லட்சத்துக்கு மேல வந்து ஏமாத்திருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்காரு. இதெல்லாம் ஆல்ரெடி ராகுல் காந்தி அங்க பண்ணியிருந்திருக்கு, இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி அங்க போய் ஏதோ பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் 200 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் கூட போகணும் தான் நான் சொல்றேன். என்னோட கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, ரிப்பன் பில்டிங் அவரு நடந்து வந்தா கூட 20 நிமிஷம் கூட ஆகாது. உங்களால 20 நிமிஷம் நடந்து வந்து அங்க வெளியில போறான்னா துப்புரவு பணியாளர்கள் உங்களால பார்க்க முடியல. ஆனா இங்க இருந்து 200 கிலோமீட்டருக்கு அங்க போறீங்களே, இதுல என்ன சூழ்ச்சமா இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஏய் வேலை வெட்டி இல்லாத எல்லாத்தையும் விட்டு போராட்டம் பண்ணின்னு இருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்துன்னு இருக்க முடியும். வேலை வெட்டிலாம் ஒருத்த வேலையை நிரந்தரம் பண்ணுன்னு போராடிட்டு இருந்தா உன்னால அதை பார்க்க முடியல. உன்னை ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்க, அவனுக்கு நீ ஜால்ரா தட்டுன்றதுக்காக இங்க இருந்து 200 கிலோமீட்டர் போவீங்களா? அதெல்லாம் போக முடியாது. பப்பு வாச்சும் ஒரு 4 காசு உதவும் பப்பு கிட்ட கூட்டணி வச்சா. சும்மா இது கப்பு அது பப்பு. உனக்கு அப்பு நான் போன இப்படியோ பேசிட்டு இருந்தேன்னா சரி விடு, இதை பத்தி பேசினாலே மண்டை குடசல் ஆகுது. ஆமா சினிமா என்ன பேசுவோம். ஐயோ சினிமாவும் அரசியல் அளவுக்கு மாறிடுச்சுன்னா ஏன்னா இப்ப ஸ்டாலின் இருக்காரா எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் இல்லாத இடமே கிடையாது. இப்போ வந்து ஜெயம் ரவி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் ஓபன் பண்ணிருக்காருல. ஆமா அவங்க பார்ட்னர் கூட யாரோ ஒருத்தவங்க கனிஷ்காவா பேருக்கு தான், அதெல்லாம் பேருக்கு தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போகாதவர், தன்னோட மாமனார் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஃபேமஸானவர் சபரீசன். அவரு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, சிரிச்சிருக்காரு, போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாரு, விழா முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருக்காரு. க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அது இப்போ இருக்க ஹீரோங்கெல்லாம் என்ன படம் நடிக்கிறதுக்கே கால் ஷீட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி ஜெயம் ரவியோட இந்த ஒரு திறப்பு விழாவுக்கு இவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. இது ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. சுற்று வட்டாரத்துல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இது வந்து டிஎம்கேவோட ஒரு பினாமியா தான் இப்ப ஜெயம் ரவி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு ஆவாதவன் கை தொட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்ன்ற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் அவங்க மேலேயே பழிய போட்டுருக்கீங்களா? ரெட் ஜெயிண்ட்ல இருந்து இதுக்கப்புறம் ஏதாவது படம் பெருசா வருதான்னு பாப்போமா. இதுக்கு ரெட் ஜெயிண்ட்ல இருந்து படம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அவரோட பினாமின்னு சொல்லிட்டு அவரு புதுசா வந்து ப்ரொடக்ஷன் தயாரிச்சாரு. அதுல வந்து இட்லி கடை அப்படின்னு ஒரு நிறைய படங்கள் சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு அவங்கலாம் வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாஸ்மாக் கூலரும் அப்படியே அமுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்து இவங்களை இறக்கிருக்காங்க. உங்களுக்கே புரிய மாட்டேது, நீங்க அப்படியே மேம்போக்காவே பார்க்க வந்து முட்டா கம்நாட்டிங்களா இருக்கீங்க நீங்க எல்லாம். நான் பண்றது சூதுவாடு தெரியாம வளர்த்துட்டாங்க வீட்டுல. தத்தி கம்நாடி ஆய புடுங்க, தத்தியா இருந்துகிட்டு ஏன் நீங்க. சரி இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடுமன் கோயிலுக்கு போனா அங்க ஒன்று விரிச்சு போட்டு ஆடுமா. அதாவது சீமான் வந்து அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி, ஐயோ அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆமா சொல்றதை கேளுங்க. சீமான் மரத்தை கட்டி பிடிச்சு ஆல்ரெடி ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாரா, அந்த சீன் போயிட்டு அதுக்கிடையில ஒரு இடம் படுக்காரு, அணில்கள் எல்லாமே ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும், ஆனா இந்த அணில் மட்டும் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது அப்படின்னு இவரே காட்டுக்குள்ள போய் ஏதோ கலவரம் பண்ணிட்டு வந்தாரு சீமானு. அவர் நல்லா பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ஏன் திமுக சொம்பு தூக்கணும் இருக்கலாம் ஏதாவது, அதெல்லாம் தப்புமா. நீ பாட்டுன்னு போனியா போயினே இருக்கணும். தேவலாம திமுக கிட்ட 40 கோடி ரூபா வாங்கிட்டு சொம்பு தூக்குறது. ஜூனியர் விகடன் ஆர்டிகல் போட்டாங்களே படிச்சியா? இப்போ ஒரு சந்திப்பு ஒண்ணு சந்திச்சுட்டு வந்தாங்களே முக முத்தரசன் ஒரு டெத்துக்கு. அதுதான் டாஸ்கே அவருக்கு இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு டாஸ்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. வருகையால உனக்கும் ஆபத்து இருக்கு எனக்கும் ஆபத்து இருக்கு, அதனால உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போய் செஞ்சுட்டு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து எல்லா கட்சிகளுமே நாத்தும் பிடிச்ச கட்சிகளா நாரின்னு தான் இருக்கு. ஆமா ரொம்ப வஸ்ட். சரி வாங்க அந்த கோயில் முனையில அன்னதானம் போடுறேன்னு, அதுக்கு பொம்பளை வேஷம் போட்டா உடனே இடம் கிடைக்குன்னு வந்தேன். வாங்க போவோம். எச்சகால நாயா இருக்கும் போலியே. அரசியல்வாதிகளோட நான் கொஞ்சம் கம்மி தான். வா கட்டு எடுத்துக்கிட்டியா?